கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் எண்ணாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை உங்கள் தியான பகுதியாய் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தை தியானித்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 2 முக்கிய சம்பவங்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். 1, தேவன் சொன்ன வார்த்தைக்கு எதிர்மறையாய் செயல்பட்ட மோசே. 2, ஆரோனின் மரணம். இந்த இரண்டும் இந்த அதிகாரத்தில் முக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது, நாம் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுக்கும்படி மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். கண்மலையை பார்த்து நீ பேசு, அப்பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். மோசேயும் ஆரோனும் அந்த கண்மலையிடத்திற்கு போகிறார்கள். போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தங்களுக்குள் இருந்த ஆதங்கங்களை காட்டி, நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ இல்லையோ என்று சொல்லி தன் கையில் இருக்கிற கோலினாலே அந்த கண்மலையை 2 தரம் அடிக்கிறார். தண்ணீர் வந்துவிட்டது. ஜனங்கள் தண்ணீரை பருகிவிட்டார்கள். அதனால பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்துக்கு முன்னால நீ என்னை பரிசுத்தம் பண்ணாமல் போனபடியினாலே உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், ஜனங்களுக்காக நாம் தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை இழந்துவிடக்கூடாது. ஜனங்கள் நம்மை நெருக்கலாம், நமக்கு உபத்திரவங்களை கொடுக்கலாம், நம்மை மனமடிவாக்கலாம், மனம் சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை பேசலாம். ஆனால் நாம் தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய நன்மைகளை இவர்களை காரணம் காட்டி நாம் இழந்து போய்விடக்கூடாது. பல நேரத்திலையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற, ஆண்டவருக்காக உத்தமமாய் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படித்தான் தவறு செய்து விடுகிறார்கள். ஜனங்கள் கொடுக்கிற நெருக்கடியினாலே, மற்றவர்கள் கொடுக்கிறதான உபத்திரவங்களினாலே தங்கள் வாழ்விலே தேவன் வைத்திருக்கிற நன்மையை அடைய முடியாமல் இழந்து போய்விடுகிறார்கள். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியிலே சற்று யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் நடத்தின மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கடியின் நிமித்தம் அந்த தவறை செய்தான். எவ்வளவு பெரிய இழப்பு பாருங்க. மோசே தலைமையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போயிருக்கணும். ஆனா மோசே மரித்து போகிறான், ஆரோன் மரித்து போகிறான். எவ்வளவு துயரங்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. மற்றவருடைய நன்மையை கருதி நாம் சில இழப்புகளை சந்திக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய நன்மைகளை நாம் கவனமாயிருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஆகவே மோசேயை போல மனம் பதறி தேவன் நமக்கு அளிக்கிற நன்மையை நம்ம இழந்து போகாம இருக்க நம்மை ஜாக்கிரதையுடன் காத்துக்கொள்வோம். ஜனங்களுக்கான தேவையை பரலோகம் நிச்சயமாய் சந்திக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை இன்னும் தியானிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திலேயும் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை கேட்டு நல்லடைய உதவி செய்யுங்க. மோசேயை போல நாங்கள் மனம் பதறி ஜனத்துக்காக நாங்கள் நன்மை செய்யாதபடி தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.